بسم الله الرحمن الرحيم الحمد لله رب العالمين والصلاة والسلام على أشرف الأنبياء والمرسلين نبينا محمد وعلى آله وصحبه أجمعين أما بعد அல்லாஹ்வினுடைய அளப்பெரும் கிருபையால் புனிதமிக்க ரமதானுடைய மாதத்தை நாம் அடைந்திருக்கிறோம். இந்த ரமதானுடைய மாதத்தில் பல்வேறு நல்ல பல இபாதத்துகளை நாம் செய்வதனூடாக அல்லாஹுடைய நெருக்கத்தை நாம் அடைந்து கொண்டிருக்கிறோம். அந்த வகையில்தான் புனிதமிக்க ரமலானுடைய மாதத்தின் வணக்க வழிபாடுகளில் மிக உன்னதமான ஒன்றுதான் ரமலானிய காலங்களில் நாம் செய்கின்ற தர்மங்கள், அல்லாஹுக்காக வேண்டி செய்கின்ற சதகாக்கள். அதிலும் குறிப்பாக ரமலானிய காலங்களில் ஒரு நோன்பாளிக்கு நோன்பு நோற்கச் செய்வதற்கும் அந்த நோன்பாளியை நோன்பு திறக்கச் செய்வதற்குமான ஏற்பாடுகளை நாம் செய்து கொடுக்கிற பொழுது, சஹர் இஃப்தாருக்கான ஏற்பாடுகளை செய்து கொடுக்கின்ற பொழுது அதனுடைய கூலியை படைத்த ரஹ்மானாகிய அல்லாஹ் எங்களுக்கு பன்மடங்காக தருவதற்கு காத்திருக்கிறார். அந்த வகையில் எமது பிரதேசத்தில் இருக்கின்ற மிக பிரபலமான ஒரு கல்லூரியில் கல்வி பயிலுகின்ற சுமார் 130 ஆண் பெண் மாணவ மாணவிகளுக்கான இஃப்தார் சஹர் ஏற்பாடுகளுக்கான ஒரு உதவியை இதனூடாக நாங்கள் உங்களிடத்திலே வேண்டி நிற்கின்றோம். இலங்கையின் நாலா பாகங்களில் இருந்தும் வந்து கல்வி கற்றுக்கொண்டிருக்கின்ற இந்த மாணவ மாணவிகள் இந்த பிரதேசத்தினுடைய அல்லது இந்த நாட்டினுடைய பல்வேறு பாடசாலைகளில் பணியாற்றக்கூடிய தகுதியோடு அந்த தகைமைக்காக வேண்டி தங்களை தயார்படுத்தி கொண்டிருக்கின்றார்கள். அந்த வகையில் அந்த மாணவர்கள் தங்கி கல்வி கற்றுக்கொண்டிருக்கின்ற கல்லூரியில் அவர்களுக்கான சஹர் இஃப்தார் ஏற்பாடுகளுக்காக அரசாங்கத்தால் வழங்கப்படுகின்ற தொகை மிக குறுகியதாகவே இருக்கின்றது. அவர்களுடைய மொத்த செலவில் 1/3 ஒரு பகுதியேனும் நிவர்த்தி செய்ய முடியாத அளவுக்கான அந்த தொகையினை வைத்துக்கொண்டு இந்த ரமலானிய மாதத்தில் நோன்பு நோற்பதற்கும் இஃப்தாரை செய்வதற்கும் அவர்கள் மிக சிரமப்பட்டு கொண்டிருக்கின்றார்கள். எனவே அந்த சிரமத்தில் இருந்து அவர்களை மீட்டெடுப்பதற்காக வேண்டி இந்த நாட்டிலே இருக்கின்ற வெளிநாடுகளிலே இருக்கின்ற தனவந்தர்களிடத்தில் அவர்கள் உதவியை நாடி வந்திருக்கின்றார்கள். பல்வேறு ஏழை குடும்பங்களிலே இருந்து இந்த கல்வியை கற்றுக்கொள்வதற்காக வேண்டி வந்திருக்கின்ற இவர்களுடைய இந்த ரமலானிய வணக்க வழிபாடுகளை சீராகவும் சிறப்பாகவும் செய்து கொள்வதற்கான ஏற்பாடுகளை உதவிகளாக உங்களிடத்திலே இருந்து அவர்கள் எதிர்பார்த்திருக்கிறார்கள். அதற்காக வேண்டி அவர்கள் ஒரு நாளைக்கு சஹர் ஏற்பாடு, அதே போன்று இஃப்தார் ஏற்பாடு, அதே போன்று அவர்களுக்குரிய இரவு உணவு செலவாக 91,000 ரூபாய் செலவிடப்படுகிறது என்று மதிப்பீடு செய்திருக்கிறார்கள். இந்த தொகையில் முழுமையாகவோ அல்லது பகுதியளவோ அல்லது இஃப்தாருக்குரிய அல்லது சஹருக்குரிய இரவுணவுக்குரியதென்று தனித்தனியாகவோ நீங்கள் உதவி செய்ய விரும்பினால் அவர்களை தொடர்பு கொண்டு இந்த வீடியோவுக்கு பின்னால் போடப்படுகின்ற இலக்கத்தினூடாக அவர்களை தொடர்பு கொண்டு அவர்களுடைய முழு விவரங்களை அறிந்து கொண்டு அவர்களுக்காக உதவி செய்ய முடியும் என்பதையும் இந்த சந்தர்ப்பத்திலே உங்களிடத்தில் நான் பணிவோடு வேண்டிக் கொள்கின்றேன். உண்மையில் இந்த உதவி ஒருவருக்கு செய்கின்ற உதவி அல்ல, ஒரு சமூகத்திற்கு செய்கின்ற உதவியாக பார்க்கப்படுகின்றது. நிறைய பிரதேசங்களிலே இருந்து கல்வி பயில்கின்ற இந்த மாணவ மாணவிகள் அவர்களுடைய மார்க்க கடமைகளை நிறைவேற்றிக் கொள்வதற்காகவும் அவர்களுடைய இந்த ரமலானிய வணக்க வழிபாடுகளை சரியாக ஆரோக்கியமாக செய்வதற்காகவும் தெம்பாக செய்வதற்காகவும் இந்த உதவி மிக பெரும் சாதனமாக அவர்களுக்கு அமையும் என்பதில் எந்த ஒரு ஐயமும் இல்லை. அல்லாஹுவின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னதைப் போல யார் ஒரு நோன்பாளியை நோன்பு திறப்பதற்கு உதவி செய்கின்றாரோ அவருக்குரிய கூலியும் அந்த நோன்பாளிக்குரிய அந்த கூலியுமாக சேர்த்து முழுமையாக அவருக்கு அந்த நன்மை வழங்கப்படும் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறுகிறார்கள். அதே போல தர்மம் செய்வதால் அல்லாஹு தஆலா ஒரு பொழுதும் எங்களுடைய செல்வத்தில் எந்த குறைவையும் ஏற்படுத்தி விடுவதில்லை. மாறாக அல்லாஹ் அதில் எங்களுக்கு அதிகரிப்பையும் அபிவிருத்தியையும் பாதுகாப்பையும் அல்லாஹு தஆலா எங்களுக்கு ஏற்படுத்துகிறார். எனவே இந்த விடயத்தில் முழுமையாக கவனம் செலுத்தி எங்களுடைய சகோதர சகோதரிகள் இதற்காக வேண்டி பூரண ஒத்துழைப்பை வழங்குமாறு உங்களிடத்திலே நான் அன்பாகவும் பணிவாகவும் வேண்டிக் கொள்கின்றேன். ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.